முதல் பெண் அமைச்சரும் மீனவ சமுதாய ஆளுமையுமான மரியாதைக்குரிய லூர்தம்மாள் சைமன் அவர்களோட 23வது நினைவு தினம் மயிலாப்பூர் மக்கிகுப்பத்துல அனைத்து மீனவர் அமைப்புகளால அஞ்சலி செலுத்தப்பட்டு தமிழகத்தோட முதல் பெண் அமைச்சர் அப்படின்றது மட்டும் இல்லாம உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை மற்றும் மீன்வளத்துறையில மிகப்பெரிய புரட்சிகளை செஞ்சவங்க அந்த காலத்துல. மீன்வளத்துறையை பொறுத்த வரைக்கும் விசைப்படகை முதல் அறிமுகப்படுத்துறவர் அவர் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அதே போல சுகாதாரத்துறையிலையும் பட்டி தொட்டி எங்கும் பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார மையங்களை கொண்டு வந்த மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி ஒவ்வொரு எடுத்துக்கொண்ட துறையில சிறந்து விளங்கிய ஒரு மிகப்பெரிய சமுதாய ஆளுமையோட நினைவு தினம் இன்னைக்கு. மீன்பிடி தொழிலை வாழ வைக்கணும், மீன்பிடி தொழில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வரணும்ட்டு விசைப்படகு முதல் அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு அந்த விசைப்படகோட வீழ்ச்சின்றது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான எழுச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 6000 கோடி அந்நிய செலாவணியை இந்த நாட்டுக்கு ஈட்டி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்கு விசைப்படகு மூலம் நடக்குதுன்னா அது மிகையல்ல. ஆனா இன்னைக்கு அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசைப்படகுகளோட காஸ்ட், அதே போல படகுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வலைகளா இருக்கட்டும், உபகரணங்களா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு வரிகளும் சரி, அதோட விலைகளும் சரி இன்னைக்கு எட்டி குடிக்க முடியாத தூரத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய டீசலோட விலைன்றது இன்னும் நாம குடிக்கக்கூடிய மீனுக்கே இணையாகிறத விட மிக அதிகமா நம்ம நஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த டீசல் என்ற ஒரு சூழலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழக அரசு இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பாரம்பரிய மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மீன்பிடி தொழிலுக்கு தேவையான டீசலுக்கு அதுக்கான விலையை குறைக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். லூர்தம்மாள் சைமன் அவர்களுக்கு ஒரு முழு திருவுருவ சிலையும் அந்த அம்மா பேர்ல ஒரு மணிமண்டபமும் கொண்டு வரணும்ன்றது ஒட்டுமொத்த தமிழக மீனவ மக்களோட கோரிக்கை. ரொம்ப விரைந்து இதை தமிழக முதல்வர் நிறைவேற்றணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இங்க தமிழகத்துல தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அந்த தலைமை அலுவலகத்துக்கு மறைந்த லூர்தம்மாள் சைமன் பேரை சூட்டுறதுதான் மிக சிறப்பா இருக்கும் என்ற ஒரு கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம். அதையும் தமிழக அரசு கவனத்துல வச்சுக்கின்னு முதல் பெண் அமைச்சர் மட்டும் இல்லாம மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த லூர்தம்மாள் சைமன் அவர்களோட பேரை அந்த அலுவலகத்துக்கு சூட்டணும் என்றது இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.